7th April 2025 மண்டே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஷர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3% மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வார் ஆகுன்ற மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. அது இல்லாமல் யூஎஸ் ரெசிஷன் இருக்குமான்ற ஃபியர் ஃபேக்டரும் இருக்கு. இது ஒரு டெம்பரரி மார்க்கெட் கரெக்ஷனே சொல்லலாம். நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். இந்த மார்க்கெட் ஃபியரை மைண்ட்குள்ள கொண்டு போகாம லாங் டர்ம்க்கு கண்ணி போகிறது தான் பெட்டர் சாய்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். வெறும் பர்டிகுலர் ஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணாம மோர் தென் 50 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு 2025ஓட பிக்கஸ்ட் மார்க்கெட் கிராஷ்னு சொல்லலாம். 7th April 2025 மண்டே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஷர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3% மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. அது என்ன ரீசன், அதோட இம்பாக்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிளாக் மண்டேனே சொல்லலாம். குளோபலா எல்லா கண்ட்ரிஸோட இண்டெக்ஸுமே நல்லாவே இறங்கியிருக்கு. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதர் கண்ட்ரிஸோட இண்டெக்ஸ் இன்னும் அதிகமாகவே இறங்கியிருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா 3% மேலே இறங்கியிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸ் 2.9% மேலே இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து என்ன மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போட டேரிஃப். ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வார் ஆகுன்ற மாதிரி ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. அது இல்லாமல் யூஎஸ் ரெசிஷன் இருக்குமான்ற ஃபியர் ஃபேக்டரும் இருக்கு. இது இந்தியாவுக்கு எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி இண்டஸ்ட்ரியும் மெட்டல் இண்டஸ்ட்ரியும் வந்து நல்லாவே கம்மியாக இருக்கு. மெட்டல் இண்டஸ்ட்ரி மோர் தேன் 6% கம்மியாக இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி மோர் தேன் 4% கம்மியாக இருக்கு. இதை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது லைக் ஏஷியன் மார்க்கெட் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தைவான், சைனா எல்லாம் மோர் தேன் 10-15% கம்மியாக இருக்கு. நம்ம மார்க்கெட் அரௌண்ட் 3% தான் கம்மியாக இருக்குது இண்டெக்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது. இதை யூஎஸ் மார்க்கெட் கம்பேர் பண்ணுறீங்க இல்லை அதர் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கம்பேர் பண்ணிங்கனாலும் மோர் தென் 5% மேலே கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் கம்மியாக தான் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னா இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாகவே உங்களுக்கு டேரிஃப்ஸ் கம்மியான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், யூஎஸில் நம்ம இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 2% தான். அப்படி பார்க்கும்போது பெரிய லெவலில் இம்பாக்ட் கிடையாது. டேரிஃப் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இது ஒரு டெம்பரரி மார்க்கெட் கிராஷ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். இந்த மார்க்கெட் ஃபியரை உங்கள் மைண்ட்குள்ளே கொண்டு போகாமல் லாங் டர்முக்கு கண்ணி போகிறது தான் பெட்டர் சாய்ஸ். ஆல்ரெடி உங்கள் வேல்யூ கம்மியாக இருக்கிறது எல்லாமே நோஷனல் லாஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் லாங் டர்மில் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லம்சம் மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மளோட சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும் மோர் தென் 13-14% மேலே கரெக்ஷனாக இருக்குது. இந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி இதில் நீங்கள் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேபி இன்னும் கரெக்ஷன் இருக்குமா, இதுதான் வந்து லோயஸ்ட் வேல்யூவான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 lakhs இருக்குது அப்படின்னா ஒரு 5 lakhs இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்தர் 5 lakhs இன்னும் கம்மியாகும் போது இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு பெட்டர் வே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிபி அண்ட் எஸ்டிபியாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு லம்சம் 10 lakhs இருக்கிற மணியை ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரிமைனிங் 5 lakhs மந்த்லி எஸ்சிபியாக இல்லை வீக்லி எஸ்சிபியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்டிபி மூலியமாக. ஸோ லோயஸ்ட் வேல்யூக்காக வெயிட் பண்ணாமல் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 50% இன்வெஸ்ட் பண்ணி 50% எஸ்ஐபி ஆர் எஸ்டிபி மெத்தடோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ரொம்ப ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸோட பொசிஷனை பார்த்துட்டு ரீபொசிஷன் எடுக்கலாம். இதே நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா -10%, 15%, 20% நிறைய ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். வெறும் பர்டிகுலர் ஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணாமல் மோர் தென் 50 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களோட மார்க்கெட் நாலேஜ் எல்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்க்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து இன்னும் கம்மியாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். எல்லா செக்டாருமே இந்த டேரிஃபை டிபெண்ட் பண்ணி கிடையாது. வெரி ஃபியூ செக்டார்ஸ் தான் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டேரிஃப்னால இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அதே சமயம் இது டெம்பரரின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபண்ட்ஸ் இருந்தால் உங்கள் கார்பஸை பார்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்டிபி எஸ்ஐபி மெத்தட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள்.